அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு 108 குத்துவிளக்கு பூஜை 21வது மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பிரசித்தி பெற்ற 12 அம்மன் கோவில்களில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பிரசித்தி பெற்ற மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் குத்துவிளக்கு பூஜையை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்று 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு 22 வகை பொருட்கள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெறும் என்றும் அதில் கலந்து கொள்ளும் பெண்கள் 200 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விளக்கு பூஜையில் மாங்காடு நகர மன்ற தலைவி சுமதி முருகன் அவர்களும், பரம்பரை தர்மகர்த்தா டாக்டர் மணலி ஆர் சீனிவாசன் மற்றும் திருக்கோவில் துணை ஆணையர் செயல் அலுவலர் PK கவேனிதா பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்று மாலை தெப்ப திருவிழா மங்கள வாத்தியங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் வித்யாவுடன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை செய்தியாளர் மாங்காடு பாலாஜி.